வெல்கம் டு கடலை முட்டாய் கதைகள். ஒரு ஊர்ல ஒரு குட்டி எறும்பு இருந்ததாம். அப்போ பயங்கர வெயில் அடிச்சது. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த எறும்பு பாப்பா மட்டும் செம்ம பிஸியா வேலை செஞ்சது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அரிசியா சர்க்கரையா தூக்கிட்டு போய் தன் குட்டி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிச்சாம். இப்போ அங்கே ஒரு வெட்டுக்கிளி அங்கிள் வந்தாராம். அவரு நம்ம ஊர் லோக்கல் டான்சர் மாதிரி ஒரு கிடாரை வச்சுக்கிட்டு வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி பாட்டு பாடிட்டு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருந்தாராம். எறும்பு பாப்பாவை பார்த்து அந்த அங்கிள் கிண்டல் பண்ணாராம். ஏ குட்டி எறும்பு, இந்த வெயில்ல ஏன் இப்படி கஷ்டப்படுற? வந்து என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னாராம். எறும்பு பாப்பா சொல்லுச்சு, இல்ல அங்கிள், மழை வந்தா அப்புறம் கஷ்டமா போயிடும், நீங்களும் ஏதாவது சேர்த்து வைங்க அப்படின்னு சமத்தா அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனா அந்த அங்கிள் கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல குளிர் வந்துடுச்சாம். எறும்பு பாப்பா சூப்பரா தன் வீட்டுக்குள் போய் ஏசி போட்ட மாதிரி படுத்துக்கிட்டு சேர்த்து வச்ச சாப்பாட்டை மிஞ்சுன்னு ரசிச்சு சாப்பிட்டுச்சாம். ஆனா வெளிய பாவம் அந்த வெட்டுக்கிளி அங்கிள், ஐயோ குளிருதே, வாய் எல்லாம் கொளருதே, எனக்கு பசியில வயிறு குழு குழுன்னு சத்தம் போடுதே. அழுதுட்டே எறும்பு வீட்டுக்கு வந்தாராம். கதவை தட்டி, எறும்பு பாப்பா கொஞ்சம் சாப்பாடு தரியா கேட்டாராம். எறும்பு பாப்பா கதவை லைட்டா திறந்து, அப்போ வெயில்ல பார்த்து பாடு நீங்கள், இப்போ இந்த பனியில ஸ்கேட்டிங் போ, பசி போயிடும் அப்படின்னு சிரிச்சுச்சாம். அப்புறம் எறும்பு பாப்பாவுக்கு பாவம்னு தோணிடுச்சு. அதனால ஒரு பெரிய லட்டு கொடுத்துச்சாம். வெட்டுக்கிளி அங்கிள் அதை சாப்பிட்டுட்டு, இனிமே நானும் உன்ன மாதிரியே காலத்துல வேலை செய்வேன்னு சொல்லிட்டு குதிச்சு ஓடிட்டாராம். நீதி நேரம் இருக்கையிலே வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கடலை முட்டாயி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பை பாய்.